கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 31/7/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணியகாலம். இன்றைய திதி இன்று இரவு 10:32 வரை த்விதியை திதி, பின்பு திருத்தியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:10 வரை அவிட்டம், பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோக சுபதினம். இன்றைய சுபயோக சுபதினத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்று மேஷராசிக்கு 10வது வீட்டில் சந்திரன் சஞ்சார். இது பொதுவாக நல்ல விஷயம். வியாபாரம், தொழில், வேலைக்கு போகிறவங்க, சிறு தொழில், குறுந்தொழில், உற்பத்தியாளர்கள், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் உற்பத்தியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல நாள். சுபாவமாக சாதாரணத்தை விட நல்ல நாள். அண்டு ஆரோக்கியத்தில் கொஞ்சம், ஆரோக்கியம்னு சொல்கிறத விட சிறு சிறு விபத்துக்கள், கவனக்குறைவால் செய்யக்கூடிய விபத்துக்கள், சுற்றி இருப்பவர்களுடைய கவனக்குறைவால் நடக்கக்கூடிய சிறு விபத்துக்கள், இந்த கை விரல் நசுங்கிறது, கால் விரல் நசுங்கிறது, நம்ம கையோ காலோ நம்ம கதவு கிட்ட வச்சிருக்கும் பொழுது எதிராளி வந்து அந்த சைட்லேருந்து கதவை திறந்து நம்ம அடிபடுறது, இந்த மாதிரியான சிறு சிறு விபத்துக்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் இதிலிருந்து உங்களை கவனமாக பாதுகாத்துக்குங்க. தனம் நல்லா இருக்குது, மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாள். இந்த பக்கமும் கொஞ்சம், அந்த பக்கமும் கொஞ்சம். எப்படின்னாக்கா, முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. அந்த முடிவெடுக்கக்கூடிய மனசே மாறிடும். அதுக்கும் அப்புறமாக திரும்ப அதே மாதிரியே உட்காந்து திரும்ப யோசித்து முடிவெடுக்கணும். உடல்நிலையில் கவனம் தேவை. இன்றைக்கி கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. மனச்சோர்வு இருக்கும், உடல் சோர்வு இருக்கும். இதை ரெண்டுத்தையும் ஃபைட் பண்ணி தான் தாண்டி உங்களுடைய வேலைகளை இன்றைக்கி பண்ணணும். இந்த கன்சல்டிங், கமிஷன் ஏஜென்ட்ஸு, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்கள் உடல்நிலையை பாதுகாத்து கொள்ளவும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரொம்ப கவனம் தேவை. போகக்கூடிய சந்திராஷ்டமம் போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சிறு தொந்தரவுகளை பண்ணி விட்டு போயிடும். மனக்குழப்பம் எக்கச்சக்கமாக இருக்கும். அதே மாதிரியே இந்த வாக்குவாதங்கள் வார்த்தை சண்டைகளாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. யாராக இருந்தாலும், கணவன், மனைவி, நண்பர்கள், குழந்தைகள், ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸு, கஸ்டமர்ஸு, இந்த மாதிரியெல்லாம் இது உங்களுக்கு ரொம்ப பெரிய விளைவுகளை தரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இன்றைக்கி தேவையில்லாத, வேலை இல்லாதவங்க வீட்டிலேயே இருந்துருங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான நாள். ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், 7ஆம் வீட்டு சந்திரன் இன்றைக்கி உங்களை ஒரு நல்ல நிலைமையில் தான் உயர்த்தி பிடிப்பார். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கின்றது. நல்ல முடிவு எடுப்பீங்க. இன்றைக்கி ஒரு மன மகிழ்வு உள்ள சாதாரணமான நாள். எந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், மன ரீதியான சோர்வு அடையாளங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நிதி நிலைமை சீராக சாதாரணமாக உள்ளது. எதிர்பாராத விரயங்கள், செலவுகள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஸ்பெஷல் அட்வைஸ் எதுவும் இல்லை. நல்ல நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சராசரியை விட நல்ல நாள்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நல்ல உழைப்பு போடுவீங்க. தொழிலையும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி. அதற்கான ரிசல்ட்ஸ் கை மேலே கிடைக்கும். நல்லா உட்காந்து வேலை பண்ணிங்கன்னாக்கா, ஆஃபீஸாக இருந்தால் பாராட்டுதல்கள், மேனேஜரோட ரெக்கக்னிஷன்,
மேனேஜர் வந்து உங்கள இன்னொரு உயர்ந்த ஸ்தானத்தில வச்சு பார்ப்பாரு. நம்பிக்கைக்கு நல்ல பாத்திரமாவீங்க. ஆரோக்கியத்தில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாமே நல்லா இருக்கு. இன்னைக்கெல்லாம் உணவு நீங்க இஷ்டப்பட்டபடி சாப்பிடலாம். குடும்பத்தில மகிழ்ச்சி நல்லா இருக்கு. தொழில், உத்தியோகம் 2மே நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள். கன்னியா ராசிக்கு வந்து இன்னைக்கு சராசரியை விட உயர்ந்த நாள். குழந்தைகள் பத்தி நேத்து வரைக்கும் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதெல்லாம் ரிலீவ் ஆயிடுவீங்க. அதே மாதிரியே எதிர்கால தேவைக்காக சில சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணிக்கை வரும். அதற்கான சேமிப்பை தொடங்குவீர்கள். ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு விதத்துல சேமிப்புகள் வந்து எதிர்காலத்திற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு நோக்கி இருக்கக்கூடிய சந்திரன் உங்களை அந்த மாதிரி சேமிப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு எண்ணிக்கையை தருவார். நல்ல நாள். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள். இன்னைக்கு துலா ராசிக்கு 4வது வீட்டில் சந்திரன் இருக்கு. 4வது வீட்டு சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா சுகத்தை ஜாஸ்தியும் பண்ணுவார், கம்மியும் பண்ணுவார். இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுகத்தை அதிகப்படுத்துவார். நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், பிரயாணம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் வந்து அந்த வழியில் தான் நான் போகிறேன், உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு சுமை கூட இருக்காது. தாயாரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிறந்த நாள் வாழ்த்தோ அதுவோ இதுவோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல நாள். ரொம்ப அதிகம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து ஒரு உற்சாகமான மனத்துள்ளலோடு இருப்பீங்க. 3வது வீட்டு சந்திரன் உங்களை வந்து நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான மனநிலையில் எதுவாக இருந்தாலும், எப்படியாகப்பட்ட கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டினா யாராவது ஒருத்தரை ரொம்ப உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட அதையுமே ஈஸியாக எடுத்துட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நாள். நல்ல தைரியமான நாள். புதிய முடிவுகளை எடுப்பீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். வியாபாரிக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட, மன நிறைவோட வீட்டுக்கு வருவீங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து உங்களுடைய நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் தயவு தாட்சிணியத்தோட ஒருத்தர்கிட்ட பணம் வந்து வர வேண்டியதை கேட்கலாமா வேண்டாமா, அவர் என்ன நினைப்பார், அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் போய் இன்றைக்கி வந்து கராராக கேட்டு வாங்கிடுவீங்க. நீங்கள் கேட்குறத பார்த்து அவங்களுமே உடனே கொடுத்துருவாங்க. வியாபாரிகள் அதே மாதிரி தான். இந்த பொருள் விற்கிறது வாங்கிறது இதிலெல்லாம் ரொம்ப கராராக கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வியாபாரம் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி அதிகப்படியான இந்த வேலை சுமையை உங்கள் தலையில் கட்ட முடியாது. நீங்கள் ஷார்ப்பாக டைம்னா டைம் எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவீங்க. குடும்பத்தோட அதிகமான நேரம் செலவு பண்ணுவீங்க. நல்ல உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். உங்கள் ராசியில் தான் இன்றைக்கி சந்திரன் இருக்கார். இதனால் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மனச்சோர்வு, உடல் சோர்வு, ஒரு அசதி, ஒரு சின்ன சோம்பேறித்தனம், தயக்கம் இதையெல்லாம் கொடுப்பார். இதை எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் வந்து உங்கள் வேலைகள்லாம் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் வந்து ரொம்ப கவனமாகவும், உங்களுடைய டைம் லைன், நீங்கள் இந்த நேரத்துக்கு இந்த வேலையை செய்யணும், இந்த நேரத்துக்கு இங்கே போகணும் அப்படின்னா முடிஞ்சோ முடியாமலோ அந்த நேரத்துக்கு அங்கே போகணுங்கிற அந்த மன வலிமையை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். எதையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை வந்து உங்களுடைய அசதியினால் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். அது உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பேர்டனாக ஆகிடும். அதனால் இன்றைக்கி உடல் மனம் எப்படி இருக்கிறதோ இருந்தாலும் உங்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளை சரியான நேரத்தில் செஞ்சுருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் சரி,
அக்கௌண்ட்ஸு, போக்குவரத்து இது பார்க்கணும் அப்படின்னா கூட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்னைக்கு விரயத்துல தான் சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏதாவது ஒண்ணு தருவாரு. அந்த விரயங்கள் நீங்க எதிர்பார்க்காம, நீங்களா உங்கள கம்பல் பண்ணி பண்ண வைக்கிறத விட, நீங்களாவே செஞ்சிருங்க. என்ன பண்ணணும்? அன்னதானம் பண்ண முடியும்னா பண்ணுங்க. அன்னதானம்னா நீங்க வீட்ல சமைச்சு சாதம் போடுறது அதெல்லாம் இல்ல. ஏதோ அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல வெஜிடேரியன் சாப்பாடு வாங்கி இந்த கோயில் அருகில அல்லது சுயமா சம்பாரிச்சு சாப்பிட முடியாத லெவலுக்கு வலுவிழந்த நிலையில இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள், ஆண்கள், பெண்கள், ரொம்ப சின்ன குழந்தைகள வச்சுட்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பாக்கெட் ஃபுட்டு ஏதோ ஒண்ணு அத வாங்கி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னத்திய தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும். இத காலையிலேயே பண்ணிருங்க. ஏதோ ஒண்ணு வாங்கி குடுங்க. அவங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க. உண்ட வயிறு வாழ்த்தும். இந்த வாழ்த்து உங்கள காப்பாத்தும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள். ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தால தர்மம் தலை காக்கும்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு நல்ல நாள். இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, உங்களுக்கு சமுதாயத்துல, நிதி நிலைமையில, குடும்பத்துல, குழந்தைகள்கிட்ட எல்லாருக்கும் நல்லது. நீங்க எப்பவோ பண்ண ஒரு உதவி, ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய மன அமைதி இது எல்லாத்தையுமே நல்ல அதிகம் பண்ணுவாரு. அதனால நீங்க நீண்ட நாளாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதற்கான திட்டமிடலை இன்னைக்கு பண்ணுங்க. டிக்கெட் புக் பண்றதோ, இல்ல என்னைக்கு போயிட்டு என்னைக்கு வர்றதுன்னு தீர்மானம் பண்றதோ, அந்த மாதிரியா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு பண்ணுவீங்க. பண்ணுங்க. அத நல்லபடியா நிறைவேத்துங்க. வாழ்த்துக்கள்.